உனக்கடுத்தவனை சிநேகிப்பாயாக. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பிறரை நேசிக்க வேண்டும் என்பது பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் அடிப்படை கட்டளையாகும். இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்திற்கு தமது வியாக்கியானத்தை கூறுகிறார். உன் சத்துருவை பகைப்பாயாக, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்று யூத மார்க்கத்தில் கூறுகிறார்கள். யூத மார்க்கத்து தலைவர்கள் உனக்கு அடுத்தவன் என்னும் வார்த்தையை தங்களுக்கு சாதகமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். யாரை சிநேகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை தங்களுக்கு அடுத்தவர்களாக சேர்த்துக் கொள்கிறார்கள். தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை கூறியபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் யூத மார்க்கத்து தலைவர்களோ தேவனுடைய எண்ணத்தை விளக்குவதற்கு பதிலாக தங்களுடைய விருப்பத்தையே வியாக்கியானமாக கூறுகிறார்கள். உன் சத்துருவை பகைப்பாயாக என்று கூறப்பட்டிருப்பதினால் யாரை பகைக்க வேண்டும் என்று யூத மார்க்க தலைவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களை தங்களுடைய சத்துருக்களாக பாவிக்கிறார்கள். தங்களை தாங்களே நீதிமான்கள் ஆக்கிக் கொள்வதற்காக நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு சாதகமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய வியாக்கியானத்தில் தேவனுடைய எண்ணத்திற்கு இவர்கள் இடம் கொடுப்பதில்லை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்னும் பிரமாணத்திற்கு தெளிவான விளக்கம் கூறுகிறார். நாம் நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும். மனுஷர்கள் எல்லோருமே மோசமானவர்கள். தங்களுடைய சுயநலத்தையே விரும்புகிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் நமக்கு தீங்கு செய்வார்கள். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை சிநேகிக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. நம் உற்றார் உறவினரை சிநேகித்தது போல நம் சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும். அவர்கள் மீது கிருபையாகவும் இரக்கமாகவும் இருக்க வேண்டும். எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியதி. நம்முடைய சிநேகிதரை மாத்திரம் சிநேகித்து மற்றவர்களை பகைப்பது தேவனுடைய அன்பின் பிரமாணத்திற்கு முரணானது. நமது சத்துருக்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மீது அவர்கள் சாப வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் நாம் அவர்களோடு சிநேக வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாமும் சபித்து நமது கோபத்தை தணித்துக் கொள்ளக்கூடாது. நமது வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். நமது நாவு கிருபையின் பிரமாணத்தை உச்சரிக்க வேண்டும். நமக்கு எதிராக தீய வார்த்தைகளை பயன்படுத்துவோர் மீது நாம் நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நல்ல வார்த்தைகளை விட நல்ல கிரியைகள் மேன்மையானது. நமது வார்த்தையை விட கிரியைகள் முக்கியமானவை. நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி அவர்களுக்கு நன்மை செய்து நமது அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்மால் முடிந்த வரையிலும் உண்மையான அன்பை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்யும் போது நமது உள்ளம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் யூத மார்க்கத்து ஜனங்கள் நிந்தித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். நம்மை யாராவது நிந்திக்கும் போது அல்லது துன்பப்படுத்தும் போது கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு
நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களுக்காக கர்த்தரிடத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். தேவன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் மறுபடியும் நம்மை துன்பப்படுத்த மாட்டார்கள், நிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் நம்மோடு சமாதானமாக இருப்பதற்கு தேவன் அவர்களை வழிநடத்துவார். மத்தேயு 5:44 கூறப்பட்டிருக்கிற கட்டளைகள்: உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டில் இதை தவிர இன்னும் 1050 கட்டளைகளுக்கு மேல் உள்ளன. விசுவாசிகள் இவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பழைய ஏற்பாட்டின் 10 கட்டளைகள் மட்டுமே முக்கியமானவை என்று நினைக்கக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற நமது பிதா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நமது பரலோக பிதாவின் குணம் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திற்கு சூரியனும் மழையும் பெரிய ஆசீர்வாதங்கள். இவை தேவனிடமிருந்தே வருகின்றன. தேவனுடைய நன்மைக்கு இவை இரண்டும் அடையாளங்களாகும். சூரியன் தினமும் உதித்தாலும் அது தேவனுடைய நன்மையை அனுதினமும் வெளிப்படுத்துகிறது. சூரியனை பார்க்கும்போது அதை உதிக்கச் செய்யும் தேவனையும் நாம் காண வேண்டும். தேவனுடைய நன்மைகள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. சூரியனும் மழையும் எல்லோருக்கும் பொதுவானது. நல்லோரும் தீயோரும் நீதி உள்ளவர்களும் அநீதி உள்ளவர்களும் சூரியன் மழை ஆகியவற்றின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் தமது கிருபையை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் மனுஷனோ தன்னிடத்தில் உள்ள நன்மையை தானே வைத்துக் கொள்வான், யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க மாட்டான். தேவனுடைய பொறுமைக்கும் மனுஷனுடைய சுயநலத்திற்கும் அதிக வேறுபாடு உள்ளது. ஒரு சிலர் தேவனை பகைக்கிறார்கள், தேவன் அவர்களுக்கும் நன்மை செய்கிறார். நாமும் தேவனைப் போல நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதுபோல பட்சபாதம் இல்லாமல் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களே தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். தேவன் நன்மை செய்வது போல நாமும் எல்லோருக்கும் பட்சபாதம் இல்லாமல் நன்மை செய்ய வேண்டும். தேவனுடைய சாயல் நம்மிடத்தில் காணப்படும் போது அவருடைய சுபாவமும் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரர் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள், அவர்கள் தங்கள் சகோதரரை வாழ்த்துகிறார்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதர் மீதும் உற்றார் உறவினர் மீதும் அன்பாக இருப்பது இயல்பான சுபாவம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம், நம்மை வாழ்த்துகிறவர்களை நாமும் வாழ்த்துவோம். இது மனுஷ சுபாவம். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நம்மை சிநேகிப்பவரை நாமும் சிநேகிப்பது மனுஷ சுபாவம். கிறிஸ்தவ மார்க்கம் மனுஷ சுபாவத்தை விட மேலானது. மற்ற மனுஷரைப் போல நாமும் செய்தால் அதன் மூலமாக தேவனுடைய அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. நாம் விசேஷித்து ஏதாவது செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய கிரியைகளை விட நமது கிரியைகள் விசேஷமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு அதிக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களை விட எந்த விஷயத்தில் விசேஷித்தவர்களாகும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான ஜனங்களைப் போல ஜீவிக்கிறோமா? அவர்களுடைய சுபாவமே நம்மிடத்திலும் காணப்படுகிறதா? அல்லது தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் விசேஷித்த சுபாவம் காணப்படுகிறதா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆயக்காரர் உலக பிரகாரமானவர்கள். நமது நற்குணம் ஆயக்காரரின் குணத்தை விட அதிக நற்குணமாக இருக்க வேண்டும். நமது நீதி அவர்களுடைய நீதியை விட அதிகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை விட நமக்கு அதிக ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பினால் நாம் மற்றவர்களை விட விசேஷித்த காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆயக்காரர் என்பவர் வரி வசூல் பண்ணுகிறவர்.
வேதாகமத்தில் 17 இடங்களில் ஆயக்காரரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. யூதர்கள் ஆயக்காரரை வெறுத்தார்கள். அவர்கள் அநியாயமாக வரி வசூலிப்பதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தினார்கள். அவர்களை பாவிகளாக கருதினார்கள். ஆயக்காரரில் அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். மத்தேயு ஆயக்காரரில் ஒருவர். அவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் ஆனார். பூரண சர்க்குணர். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற நமது பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறார். ஆகையால் நாமும் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். விசுவாசிகள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்திலும் அவருடைய கிருபையிலும் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு சிந்தனையிலும் செயலிலும் அந்த பரிபூரணத்தை நாட வேண்டும். நமது ஜீவியத்தில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கும் பரிபூரணத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் பிரகாரம் நமது சத்துருக்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நமது பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தம்மை காயப்படுத்தியவர்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அவர் அந்நியரை உபசரிக்கிறார். தமக்கு விரோதமாக தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறார். நன்றி இல்லாதவர்களுக்கு தமது கிருபையையும் நன்மையையும் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் தேவனுடைய சுபாவம் காணப்பட வேண்டும். நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் அவருக்கு முழுவதுமாக கடமைப்பட்டிருக்கிறோம். தகுதியற்ற நமக்கு தேவன் செய்திருக்கும் நன்மைகளை நினைத்து நாமும் பிறருக்கு விசேஷித்த நன்மைகளை செய்ய வேண்டும். விசுவாசிகளிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள்: ஆவியில் எளிமையுடனும் தாழ்மையுடனும் நீதியின் மேல் பசிதாகமுடனும் இருதயத்தில் சுத்தமுடனும் இரக்கமுடனும் கிருபையுடனும் இருக்க வேண்டும். உப்பாகவும் விளக்காகவும் இருக்க வேண்டும். சத்தியத்தை கைக்கொண்டு உபதேசிக்க வேண்டும். மாய்மாலம் சுயம் ஆகியவை இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ண வேண்டும். ஆசை இச்சைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. பிறரை நேசிக்கிறவராகவும் நல்ல சுபாவம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும். இவை எவ்வாறு சாத்தியமாகும்? புதிய பிறப்பு, ஆவியில் நடந்து ஜீவிப்பது, ஆவிக்குரிய ஆயுதங்களை முறையாக பயன்படுத்துவது.